ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, உங்களை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். தியான வசனம், விடுதலை பயணம், அதிகாரம் 33, வசனம் 17. அதற்கு ஆண்டவர் மோசேயிடம், நீ கூறியபடியே நான் செய்வேன். ஏனெனில் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய், மேலும் பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றார். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் மோசேயிடம் சொன்ன இந்த வார்த்தையே இன்றைய வாக்குத்தத்தமாக நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. தாம் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பதாகவும் உங்களை பெயர் சொல்லி அறிந்திருப்பதாகவும் ஆண்டவர் கூறுகின்றார். ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கின்றார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் பிரியமாய் இருக்கின்றார். அவர் அளித்துள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும். ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பதால் நீங்கள் அவரை கிட்டிச் சேர்ந்திருப்பீர்கள். உங்கள் விருப்பங்கள், நீங்கள் செய்கின்ற காரியங்கள் யாவும் மாற ஆரம்பிக்கும். ஆண்டவரே, உமது மகிமைக்கென்றே நான் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகின்றேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். இவ்வாறு நீங்கள் ஆண்டவரை கிட்டிச் சேரும்போது உங்கள் வாழ்வில் எல்லா காரியங்களையும், தாம் உங்களுக்கு கொடுத்திருக்கும் எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றுவார். ஆகவே மனம் தளராதிருங்கள். நீங்கள் நீதிமானாய் நீதியான பெண்ணாய் ஆண்டவரை கிட்டிச் சேர்ந்திருந்தாலும் இவ்வுலகில் ஏராளமான உபத்திரவங்கள், பாடுகளை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை அருளிச் செய்ய தாம் பிரியமாய் இருப்பதாக ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கின்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதுமில்லை என்று கடவுள் கூறுகின்றார். ஆகவே கடவுள் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்கள் மேல் அதிக பிரியமாய் இருக்கிறார். தமது வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு பரம தகப்பனே, நீர் என்மேல் பிரியமாய் இருக்கின்றீர் என்பதை அறிய செய்தமைக்காக உம்மை சோஸ்தரிக்கின்றேன். உம்மோடு நெருங்கி வாழ்வதற்கும் ஒருபோதும் வழி தவறாதிருக்கவும் தேவையான கிருபை எனக்கு தந்தருளும். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் எப்போதும் உமக்கு முன்பாக இருக்கட்டும். என் நிலையை நீர் கண்ணோக்கி என்னை விடுவிப்பதாக வாக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் என்னை பேர் சொல்லி அறிந்திருக்கின்றபடியினால் எனக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீர் என்று விசுவசிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் தி லார்ட்.